கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை 5 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறதா சொல்றீங்க. 2 ஆண்டுகளா அது ரொம்ப மும்முரமா இருக்கு சொல்றீங்க. இவ்வளவு காலம் ஏன் பொறுமையா இருந்தீங்க? தேர்தல் வரத்துக்கு 2 மாதம் இருக்கும்போது ஏன் இதை வெளியிடணும்? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அவரிடமிருந்து விவாகரத்து பெறுவது உங்களுடைய நோக்கமா? இல்ல அவரை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்ற சதிகாரர்கள் பிடித்திருக்கிற வலையில் நீங்கள் விழுந்து விட்டீர்களா? கருணாநிதி குடும்பத்தில் ஒரு இழப்பு நடக்குது, முரசொலி செல்வம். அதுக்கு இந்த அம்மா வராங்க. விஜய் குடும்பத்தில் அவருடைய குடும்பத்தில் யாருமே வரல, எஸ்சிஐசி வரல. எஸ்சிஐசியை விட நீ தமிழ்நாட்டுக்கும் திமுக குடும்பத்துக்கும் அவ்வளோ நெருக்கமானவங்கள நீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவர் நேர்மையானவர், இந்த மக்களுக்கான மனிதர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் வரணும். அப்போ ஒரு குடும்பம் மட்டுமே இந்த தமிழ்நாட்டை ஆளணும். அதை மீறி யாராவது வந்தா இவ்வளோ வேலை செய்வாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நாங்கள் எல்லாரும் கூட தான் பேசுவோம், எல்லாம் தான் சொல்லுவான். பால்டால் கதெல்லாம் கூட எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். டிவி செய்தி வாசிப்பாளர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பொதுவெளியில் வந்தால் நல்லா இருக்குமா சார்? அவருக்கு இருக்கிற அந்த மக்கள் எழுச்சி தான் சார் இவங்களுக்கு அப்படியே போட்டு வயிற்றுல புளிய கரைக்குது. புரியுதுங்களா? இவங்களுக்கு திமுக என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பேற்பட்ட மக்கள் கூட்டம் இவ்வளவு எழுச்சா, தண்ணி எழுச்சா, இத்தனை லட்சம் பேர் எப்படா இவரை பார்க்க வர்றாங்க? அப்ப எப்படி இவரை தடுக்கிறது? புரியுதுங்களா? அரசியல் பாக்குறீங்களா எவ்வளவு கேவலமா இருக்குது. விஜய வரவிடக்கூடாதுங்க. திமுக வந்தா பரவாயில்ல, அந்த அந்த கதையில இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது நடக்காது, இதெல்லாம் நிற்காது. மக்கள் பாருங்க, நீ எவ்வளவு பண்ணாலும் சரி, பெண்கள் தாய்மார்கள், ஏங்க நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, இதை விட கடுமையா புரட்சி தலைவர் விமர்சனங்களை சந்தித்தார். மக்கள் அவர் மக்களுடைய விருப்பத்திற்குரிய தலைவருங்க, மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவருங்க, தன் கூட போறது அண்ணனா நினைக்கிறாங்க அவர். புரியுதுங்களா? நீங்க இதெல்லாம் இந்த மாதிரி சீன் எல்லாம் போட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா தடைகள் விதிச்சாலும் அதெல்லாம் கடந்து வந்து தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி காட்டுவார் விஜய். இன்னும் பல சதிகள் தீட்டவும் படும், நிச்சயமா வரும். இதெல்லாம் ட்ரெய்லர் தான். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் மேலே அவங்களது மனைவி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது அரசியல் ரீதியாக தாவேகாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? ஏன்னா இப்போ அப்படிதான் நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் திமுகவுடைய சதின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது விஜய்க்கு எந்த அளவுக்கு, தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாக? அதாவது இது வந்து நேற்று தான் இந்த செய்தி வந்தது. டிசம்பர் மாதமே அவங்க ஏதோ இது கையெழுத்தானதாக சொல்கிறாங்க. 24ஆம் தேதி ஏதோ அது நடைமுறைக்கு வந்து தான் சொல்கிறாங்க. இது அவங்க இருவருக்குமான தனிப்பட்ட விஷயம். ஓகே, இது அரசியலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? புரியுதுங்களா? ஆனால் பொது வாழ்க்கைக்குன்னு வந்ததுக்கப்புறம், அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. அந்த பாயிண்டை எழுப்புறாங்க. இல்லை, வைக்க தான் செய்வாங்க. இதுக்கு அரசியலுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து கணவன் மனைவிக்கான பிரச்சனை. எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, வீடு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அது அவருடைய தரப்பு கருத்தெல்லாம் கேட்டால் தான் தெரியும். நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, நீதிமன்றம் பார்த்துக்க போகுது. சரிங்களா? இதை வச்சு சோசியல் மீடியாவில் பேசுகிறதோ, மற்றவங்க பேசுகிறதோ, அறிக்கை கொடுக்குறதோ நிறைய வந்துனுக்குது. நான் கூட பார்த்தேன். இது ரசிக்கும்படியாக இல்லைல்ல. இப்போது எல்லாத்தையும் பொறுமையாக தாவேகா தொண்டன் கடந்து போயிட மாட்டான். இப்போ ஒரு அமைதியாக இருக்கிறான், எல்லாம் அமைதியாக இருக்கிறான், எல்லாத்தையும் பொறுமையாக எப்படி கடந்து போயிடுவாங்க? புரியுதுங்களா? எல்லாருக்கும் மறுபக்கம் இருக்கும். சரிங்களா? இது வந்து அவருடைய பர்சனல், அவருடைய இது அடுத்த வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குற மாதிரி. அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ அவங்களுக்குள்ள மனசு கஷ்டம், அது நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. இவர் வந்து விவாகரத்து கேட்கலை, அவங்க விவாகரத்து கேட்டிருக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள, அது அவங்க பேசி தீர்த்து அவங்க பார்ப்பேன், அவங்களுக்குள்ள அது எப்படியோ இல்லை. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிந்த வரையில், நான் பார்த்த வரையில், இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிய ஒரு மனிதர் இவர் அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க யாராயும் இருப்பாங்களான்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். இதையெல்லாம் அவர் எப்படி தாங்குறாருன்னு தெரியல. அரசியல் ரீதியான பாதிப்பா இல்லை எல்லா விதத்துலையும் அவர் அடிக்கிறாங்க. அப்போ நான் பார்க்குறேன். இன்னும் பாவம், ஒரு நல்ல, அதுதான் சார், ஒரு நல்ல மனிதனுக்கு இப்பேற்பட்ட சோதனைகள்லாம் நடக்குது பாருங்க. அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு நேர்மையான மனிதர், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல மனிதர். அவருடைய நடவடிக்கைகளையும் நாம் பார்க்குறோம். பல ஆண்டுகளாக எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடுவே எல்லாருக்கும் உதவுறாரு. பள்ளி கல்லூரி படிப்பு படித்தவங்க, பள்ளியில் முதல் மார்க் வாங்குறவங்களுக்கெல்லாம் மோதிரம் கொடுக்குறது, வைரத்தோடு கொடுக்குறது, இப்படி எல்லாமே செய்கிறாரு. இரவு பாடசாலைகளை வைக்கிறாரு.
பசியை தீர்க்கறதுக்காக பால் பண்ண ரொட்டி முட்டை அந்த மாதிரிலாம் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு, நிறைய பேருக்காக செய்கிறாரு, பாடுபடுறாரு, எல்லாம் கரெக்டு. கல்வி நிதி உதவி கூட எல்லாம் கரெக்டு. ஒரு அரசியல் கட்சி துவங்கி வரார். ஒரு அரசியல் கட்சி தொடங்கி வரும்போது அவருக்கு எவ்வளவு நெருக்கடி பாருங்க. கரூர்ல ஆரம்பிச்சு கரூர்ல 41 பேர் மரணம். இது அவருக்கு மிகப்பெரிய இடியா அமைது. இல்ல அந்த குற்றச்சாட்டு அன்னைக்கு எப்படி வைக்கப்பட்டுச்சு, இது திமுகவுடைய சதின்னு சொல்லி வெளிப்படையா பேசினாங்க. உண்மை சார், அது மீண்டும் மீண்டும் சொல்றேன். அப்ப இதுவும் அங்க இருந்து தொடருது. நான் சொல்றேன், எனக்கு நான் பேசிக்கு வரேன். கரூர் சம்பவத்துல 41 பேரை பண்றாங்க. இதோட விஜய் உட்காந்துருவாரு, இதோட இந்த கட்சி முடங்கிடும் நினைக்கிறாங்க. ஆனா மீண்டும் அவர் எழுந்து வர்றார். ஜனநாயகம் படத்தில் தொல்லை கொடுக்குறாங்க, அதையும் மீண்டும் எழுந்துக்கிறார். அப்போ சிபிஐ மூலமா அவருக்கு தொல்லை கொடுக்குறாங்க, அதையும் தாண்டி வர. அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை, இவரை மட்டும் தனிமைப்படுத்துறாங்க. மற்ற கட்சிகள் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவரை மட்டும் ஒரு மாதிரி பார்த்து இவர் கூட்டங்களுக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்குறாங்க, அதையும் தாண்டி வர. இப்போ எல்லாத்தையும் தாண்டி வரும்போது இப்படி ஒரு பிரச்சனை வருது. புரியுதுங்களா? அவருடைய சூழ்நிலை அதுதான் பார்க்குறோம். கர்ணன் படத்தில் ஒரு வசனம் வரும். கர்ணனை கீழே சாய்ச்சிருவாங்க. கண்ணன் சொல்லுவார், நான் தான் பொன்னன் சொல்லாத அர்ஜுனா, உன் ஒருவனால் அவனை வீழ்த்த முடியாது, உனக்கு முன்னால் அவனை இத்தனை பேர் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இவரை யாராலையும் வீழ்த்த முடியாது. விஜய இதுல இருந்து அவர் மீண்டும் சர்வ சாதனம் வருவார். அவருன்னா இதெல்லாம் யோசிக்காம இருப்பார். புரியுதுங்களா? அவர் எல்லாத்தையும் யோசிச்சிருப்பார். இப்போ கருணாநிதி குடும்பத்தில் ஒரு இழப்பு நடக்குது. முரசொலி செல்வம் கருணாநிதியுடைய மருமகன், கலைஞருடைய மருமகன், ஒரு இறப்பு நடக்குது. அதுக்கு இந்த அம்மா வராங்க. அவர் விஜயுடைய மனைவி, அந்த அம்மா வராங்க. விஜய் குடும்பத்தில் அவருடைய குடும்பத்தில் யாருமே வரல, எஸ்சிஎஸ்சி வரல. ஏதோ ரிலேட்டிவா இல்ல சொந்த பந்தம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு அது உள்ள தெரியாது. எஸ்சிஎஸ்சியே வரல. எஸ்சிஎஸ்சியை விட நீ தமிழ்நாட்டுக்கும் திமுக குடும்பத்துக்கும் அவ்வளவு நெருக்கமானவங்களா நீங்க? சொல்லுங்க. எஸ்சிஎஸ்சியை விட ஒரு ஆள் வேணுமா? ஒரு புரட்சிகரமான சிந்தனைகள் உள்ளவர், ஒரு புரட்சிகரமான கதைகள் அவர் எழுதியிருக்கிறாரு. அவரை விட நீங்க என்ன அவ்வளோ முக்கியத்துவமா? ஆக இது ஏதோ பின்னாடி இருந்து யாரோ இயக்குகிறான்னு மட்டும் தெரியுது. ஆனால் இதால் அவரை யாராலையும் முடக்க முடியாது. இது அவர் கடந்து போவார். இதுவும் கடந்து போகும். நிச்சயமா இது கடந்து போவார். புரியுதுங்களா? அவர் பேசுறது உன்னுள் ஒருவன் உத்தமனாக இருப்பின் அவள் மீது முதல் கல்லை எறியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதைத்தான் இவங்க அத்தனை பேருக்கும் சொல்றேன். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். பேசுறவங்க எல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யார்? புத்தனா, காந்தியா, இயேசுவா? என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? உங்க யோக்கியதான் நாடு சிரிக்குது. எடுத்து பேச ஆரம்பிச்சா சரி வராது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. இது வெளியில வந்துருச்சு, அது வெளியில வரலையோ? எல்லாம் எவ்வளவு வெளியே எவ்வளவோ கதையெல்லாம் எவ்வளவோ இருக்குது. புரியுதுங்களா? ஒரு கட்சியுடைய தலைவரை இந்த மாதிரிலாம் தொல்லை கொடுக்கறது நல்லா இல்லை. சரிங்களா? நம்ம மேற்கொண்டு அதை பத்தி பேச வேண்டாம். அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அது ஒரு நிச்சயமா கடந்து போவார். நிச்சயமா சார். அதே நேரத்தில் இதுல ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, நாட்டை ஆள வருபவரே இப்படி இருக்கலாமா, வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற அந்த கொஸ்டினை வலுக்க தொடங்கியிருக்கு. இப்போ அதான் வைக்கிறேன். இது ஒரு பர்சனல் விவகாரம் தான், அது கரெக்ட், ஓகே. நம்ம நாட்டை ஆள வருகிறார், அவர் குடும்பத்துல பிரச்சனை, அவர் மனைவிக்கும் அவருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். யார் குடும்பத்துல கருத்து வேறுபாடு இல்லை? இந்த தேசத்தை ஆளுகிற பிரதமர் மோடிக்கும் அவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு. அந்த அம்மா அவரோட இல்ல, என்ன பண்ணலாம்? அது என்ன சொல்றாங்கன்னா, வெளியில வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, நீங்க வெளியில வந்துட்டு ஏங்க இப்போ மோடி கதை வெளியே வந்ததா இல்லையா? அவங்க ஒய்ஃபோட அவர் இருக்கிறா இல்ல, வெளியே வந்ததா இல்லையா? யாருக்கு தான் பிரச்சனை இல்லை நாட்டில்? எல்லாருக்கும் தான் பிரச்சனை. பொது வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சார்? பொது வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார்? நம்ம அதை மட்டும் தான் பார்க்கணும். பொது வாழ்க்கையில் அவர் தூய்மையானவராக, நேர்மையானவராக இருக்கிறாரா? அதை மட்டும் தான் பார்க்கணும். நாட்டு மக்களுக்கு அவர் என்ன செய்ய போறார், அவர் என்ன சொல்ல வரார், அதை மட்டும் தான் பார்க்கணும். ஒருத்தருடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுறது அது அழகு கிடையாது. புரியுதுங்களா? இப்போ ஊர் பணத்தை கொள்ளை அடிச்சவன், ஊர் தாலி அறுத்தவன், ஊர் சோத்துல மண்ணை போட்டவன், கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சவன், நாட்டை நாசப்படுத்தினவன், இதெல்லாம் யாரு சொல்லுங்க? சாதிக் பாக்ஷா மரணத்துக்கு யார் காரணம்? அண்ணா நகர் ரமேஷுடைய மரணத்துக்கு யார் காரணம்? மாணவன் உதயகுமாருடைய மரணத்துக்கு யார் காரணம்? தா கிருஷ்ணனுடைய மரணத்துக்கு யார் காரணம்? பால்மலருடைய மரணத்துக்கு யார் காரணம்? நீலாவதியுடைய மரணத்துக்கு யார் காரணம்? யார் சார் காரணம்? அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நாட்டுக்கே தெரியுமா நான் சொன்ன இந்த பட்டியலுக்கு யார் காரணம்? இதையெல்லாம் செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் தகுதியானவங்க யாரு? புரியுதுங்களா? அவங்க தான். இதுக்கும் அவங்க தான் காரணம். அவங்க தான் சார், அவங்க தான். இவ்வளவு தூரம் அது நேற்று பரவனதுக்கும் இவ்வளவு தூரம் நடந்ததுக்கும் அவங்க தான் காரணம். அவரை நேருக்கு நேர் சந்திக்க உன்னால முடியல, நேருக்கு நேர் சந்திக்க முடியல. இப்படி இதையாலே அவரை வீழ்த்த முடியாது இல்ல சார். கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் விஜய். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மகத்தான மக்கள் செல்வாக்கு வாய்ந்த ஒரு மனிதர் விஜய்.
புரட்சி தலைவர் மீது இல்லாத விமர்சனங்களா? அவர் எவ்வளவு விமர்சனங்களை எதிர்கொண்டாரு? அந்த நடிகைக்கு சிங்கப்பூர்ல ஹோட்டல் வாங்கி கொடுத்தாரு, இந்த நடிகைக்கு லண்டன்ல ஹோட்டல் வாங்கி கொடுத்தாரு, அதை பண்ணாரு, இதை எத்தனை எத்தனை விமர்சனங்களை அவர் தாண்டி வந்தாரு சொல்லுங்க. அவர் தாங்காத விமர்சனமா? புரட்சி தலைவி அம்மா தாங்காத விமர்சனங்களா? சொல்லுங்க. அந்த அம்மா மேல விமர்சனம் இல்லையா? பொது வாழ்க்கைக்கு வந்தா அது இவ தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணதான் செய்யறாங்க. புரியுதுங்களா? நிச்சயமா சார். அதாவது முரசொலி செல்வம் அவர்களது மறைவுக்கு வந்து இவங்க போறாங்க அப்படின்னா எஸ்வி போகல, யாருமே போகல. அப்ப இவங்க போறாங்கன்னா இவங்களோட நோக்கம் என்னன்னா, இப்ப அப்பவுமே இது பண்ணது ஒரு ஒரு டைமிங் பார்த்து இறக்குறாங்க அப்படின்னு. ஆமாங்க, நான் கேட்கறேன் உங்களுக்கு, நான் பேசக்கூடாதுன்னா கடந்து போறேன். ஏன்னா எல்லாமே ஒரு 27 நான் பேசக்கூடாதுன்னா கடந்து போறேன். தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் பேசக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த கட்சி உறுப்பினர் கிடையாது, நான் அரசியல் விமர்சகர். என்னுடைய பார்வையில் நான் பேசுறேன், என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். நான் கேட்கறேன், அந்த அம்மா பணிவன்போடு கேட்கறேன், உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை 5 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறதா சொல்றீங்க, 2 ஆண்டுகளா அது ரொம்ப மும்முரமா இருக்கும் சொல்றீங்க. இவ்வளவு காலம் ஏன் பொறுமையா இருந்தீங்க? தேர்தல் வரத்துக்கு 2 மாதம் இருக்கும்போது ஏன் இதை வெளியே வரீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அவரிடமிருந்து விவாகரத்து பெறுவது உங்களுடைய நோக்கமா, இல்ல அவரை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்ற சதிகாரங்கள் விழித்திருக்கிற வலையில் நீங்கள் விழுந்து விட்டீர்களா? என்ன நோக்கம்? உங்க நோக்கம் சொல்லுங்க. இவ்வளவு மனிதன், ஒரு பக்கம் கரூர் சம்பவம், ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த அரசாங்கத்துடைய கடுமையான நெருக்கடி, ஒரு பக்கம் சிபிஐ மூலமா நெருக்கடி, இத்தனையும் தாங்கி அவர் என்ன கேட்கிறார்? மக்கள்கிட்ட நீதி கேட்டார்ல, நான் என்ன பாவம் பண்ணேன், உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்தா அது பெரிய தப்பா? சரிங்களா? அது ஒரு பெரிய தப்பா? என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் தான், இனி நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு வந்தார். மக்களுக்காக வந்திருக்கிறார். மக்களுக்கு அவர் என்ன மெசேஜ் சொல்றார், அதை மட்டும் தான் பார்க்கணும். ஆனா எல்லா தடைகள் விதிச்சாலும் அதெல்லாம் கடந்து வந்து படிக்கற்களாக மாற்றி காட்டுவார் விஜய். இன்னும் பல சதிகள் தீட்டவும் படும், நிச்சயமா வரும். இதெல்லாம் ட்ரெய்லர் தான், இதெல்லாம் ட்ரெய்லர் தான். ஆனா இதையும் கடந்து நிச்சயம் கடந்து போவார் சார். மக்கள் செல்வாக்குன்ற மகத்தான அந்த செல்வாக்கை வைத்து இது அத்தனையும் விஜய் எதிர்கொள்வார். நாங்க இன்னும் எதிர்பார்க்கிறோம். அப்போ இவங்க இன்னும் வேற யாராவது அவருக்கு தொல்லை கொடுப்பாங்க, அவர் தொல்லை கொடுப்பாங்க. தொல்லை கொடு. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவர் நேர்மையானவர், நியாயமானவர், இந்த மக்களுக்கான மனிதர், ஒரு மாற்றத்துக்கான அரசியலுக்கான மனிதர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் வரணும். அப்போ ஒரு குடும்பம் மட்டுமே இந்த தமிழ்நாட்டை ஆளணும். அதை மீறி யாராகிலும் வந்தா இவ்வளவு வேலை செய்வாங்கன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்ல நீங்க இதை யோசிக்கணும். இல்ல தவைக்க தலைவர் தொண்டர்கள் மத்தியிலுமே என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன வேணாலும் சொல்லி ஓட்டு தவைக்காவுக்கு தான். இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாலும், இந்த மீடியாவை வச்சு இது பண்ணாலும், அவங்க மலை குலைந்தாலும் நிலை குலையாத மாவீரன். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் அவர் அஞ்சவே மாட்டார் சார். அண்ட பிரகண்டமே அழிந்து விழுந்தாலும், வானத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திர கூட்டங்களும் விழுந்து செதறினாலும், புரியுதுங்களா, பர்வதங்களை பந்தாடுவார். தலைவன் இவ்வழியிலோ அவ்வழியில் தொண்டன். ஆமா, அஞ்ச மாட்டாங்க சார். அஞ்சாத சிங்க கூட்டம் அது. நீ இன்னும் கூட அவர் மேல சொல்லு, அதை பத்தில யாரும் கவலையே கிடையாது. தேர்தல் அவர் மக்களுக்கானவர், ஒரு மக்களுக்கானவர், சரியா? எங்களுக்கானவர், மக்களுக்கானவர். இந்த மக்கள் அவரை ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்குறாங்க. சரிங்களா? மக்களுக்கானவர். நீ இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொல்வதால் எல்லாம் இப்போ நான் எல்லாரும் கூட தான் பேசுவான், எல்லாம் தான் சொல்லுவான். பால்டால் கதெல்லாம் கூட எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் பொது வெளியில் வந்தால் நல்லா இருக்குமா? புரியுதுங்களா? எல்லாம் தெரியும். டிவி செய்தி வாசிப்பாளர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பொது வெளியில் வந்தால் நல்லா இருக்குமா? புரியுதுங்களா? கடற்கரையில் கூட ஒரு கண்ணகி சிலை இருக்குது. அது எந்த நடிகர் ரோல் மாடலாக வச்சு வரைஞ்சாங்க பண்ணாங்க, ஒரு காலத்தில் பேசினாங்க. அதெல்லாம் பொது வெளியில் பேசினா நல்லா இருக்குமா? இதெல்லாம் நல்லா இருக்காது. அரசியலாக பாருங்க, அது அவருடைய குடும்ப விஷயம். அதில் தேவையில்லாம் தலையிடாதீங்க. நிச்சயமா சார். அடுத்த கூட்டமானது தஞ்சையை நோக்கி இருக்குது. ஆமா, டேட்டும் கொடுத்துருக்காங்க, 4ஆம் தேதி. இதை எப்படி பாக்குறீங்க? இது லட்சக்கணக்கான மக்கள் அவரை கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய இடிய தாவைக்கா மேல இறக்கினாலும் அதையும் தாண்டி கடந்து அடுத்த பொதுக்கூட்டத்துக்கு போனார் திரு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். இது இப்போ இடையில அவர் அடுத்த கூட்டம் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இடியா நேற்று இருந்திருக்கு. இது எப்படி அந்த அவருக்கு இடியும் கிடையாது, அடியும் கிடையாது சார். இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தது தான். சரிங்களா? அவருக்கு இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். அவர் சாதாரணமாக கடந்து போவார். இப்போ தஞ்சாவூர் போறாரு, அதுவும் நிர்வாகிகள் சந்திப்பு தான். ஒரு 5000 பேர் 4900 பேர் தான். வழியார மக்கள் அவரை தரிசிக்க தான் போகிறாங்க, அவரை பார்க்க தான் போகிறாங்க. ஒரு நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய தலைவனை எழுச்சியாக வரவேற்க தான் போகிறாங்க. இது எல்லாரும் இவங்க பார்க்க தான் போகிறாங்க சார். அவருக்கு இருக்கிற அந்த மக்கள் எழுச்சி தான் சார் இவங்களுக்கு அப்படியே போட்டு வயிற்றுல புளிய கரைக்குது.
புரியுதுங்களா? இவங்களுக்கு திமுக என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பேற்பட்ட மக்கள் கூட்டம் இவ்வளவு எழுச்சா, தண்ணி எழுச்சா, இத்தனை லட்சம் பேர் எப்படா இவரை பார்க்க வரான்? கோட்டர் கிடையாது, கோழி பிரியாணி கிடையாது, பணம் கிடையாது, வண்டி வாகன வசதி எதுவும் கிடையாது, எப்படி வரான்? அப்ப எப்படி இவரை தடுக்கிறது? புரியுதுங்களா? அரசியல் பார்க்குறீங்களா எவ்வளவு கேவலமா இருக்குது? ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதர் போய் ஒரு திமுக பார்க்குறீங்களா எவ்வளவு நாத்தடிக்குது? இதெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க. ஒரு டீ கடை வச்சிருந்த ஒருத்தனை திரும்ப ஒன்று எடுத்துன்னு இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சராக உட்கார வச்சு அழகு பார்த்த புரட்சி தலைவி, அந்த தெய்வம், அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய இறப்புக்கு காரணமா போனவன் திமுக, தீய சக்தி திமுக. சூப்பரா சொன்னீங்க. இன்னைக்கு தீய ஆமா மாறிடுச்சு. சொல்ல அங்க போய் நிக்கிற உன் கார்ல இருந்து அந்த அம்மா படத்தை எடுத்துட்டு ஸ்டாலின் படத்தை எடுக்கிற அந்த கை விளங்குமா உனக்கு? நான் கேட்கிறேன். நான் யாரும் இப்படி பேச மாட்டாங்க. மனுஷனா நீ எல்லாம் 3 முறை முதலமைச்சர் அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு அரசியல் அடிபட்டு தெரியுது உனக்கு? எனக்கு அரசியல் வேணா, வயசாகி போச்சுன்னு ஒதுங்கி போக வேண்டியது தானே. இன்னும் அலையிற, இன்னும் தேர்தலில் மக்கள் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கேவலப்பட்டு. அதனாலதான் சார் இப்பேற்பட்ட எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து நின்று விஜய குற்றவாளின்றான். இந்த கேவலவாதிகள்லாம் சேர்ந்து கீழ்த்தரமானவனுங்க. சொல்ல எதையும் எதிர்பார்க்கல, நான் உழைச்சேன், எனக்கான ஒரு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கல, நான் காலம் பூரா உழைக்கிறேன், இன்னொரு இடத்துக்கு போறது இப்ப நான் கூட போறேன். உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்களடா, உனக்கு என்ன குறை? அது யாரை எதிரியை கிளைம் பண்ணாங்களோ அங்க போய் நிக்கிற. அப்ப நீங்க எல்லாம் போய் அந்த அம்மா இறந்தப்போ தாடி வச்சுக்கணும், அழுதுக்குன்னு, பதவி பிரமாணம் பண்ண உங்களை மாதிரி நடிகனுங்க உலகத்துல அவனை இதெல்லாம் நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. நடிகர் திலகம் சேர்ந்துட்டாரு. எடப்பாடி ஓப்பனிங் நீக்கினதுல தப்பே இல்லை. ஏங்க எடப்பாடி நீக்கிறது தப்பு இல்லைன்னா எடப்பாடியால தானே இவ்வளவு நடக்குது. நான் தான் சொல்றேன், திமுக ஆள் அனுப்புறவர் எடப்பாடி தான். புரியுதுங்களா? திமுக ஆள் அனுப்புறவர் அவர் தான் திமுகவுடைய பி டீம். அவர் தான் ஆள் அனுப்புறவரு. மொத்தமா சேர்ந்து விஜய்க்கு எதிராக வேலையும் பார்க்க. ஆமாங்க, இவனுங்க எல்லாம் சேர்ந்து திமுக வர வைக்கிறதுக்கு பிளான் பண்றானுங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. விஜய வர விடக்கூடாதுங்க. திமுக வந்தா பரவாயில்ல, அந்த அந்த கதையில இவங்க போய் நிற்கிறாங்க. ஆனா இது நடக்காது, இதெல்லாம் நிற்காது. மக்கள் பாருங்க, நீ எவ்வளவு பண்ணாலும் சரி, பெண்கள், தாய்மார்கள், ஏங்க நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, இதை விட கடுமையா புரட்சி தலைவர் விமர்சனங்களை சந்தித்தார். புரியுதா? இன்னொருடைய மனைவி தான் ஜானகியம்மா. நம்ம பேசக்கூடாது மறைஞ்சவங்களை பற்றி. ஒரு குழந்தையோட இருந்தவங்க தான். சரிங்களா? நம்ம இருந்தாலும் இவ்வளவோ விமர்சனங்களை பார்த்தவர் தான். சரிங்களா? இதெல்லாம் கடந்து போகும். தமிழ்நாட்டு பெண்கள் நான் நிறைய பேர் பேட்டியெல்லாம் பார்த்தேன். ஏய் எங்க அண்ணன்டா என்ன அப்படின்றாங்க. சரிங்களா? ஒய்ஃப் போனா நானே பொண்டாட்டினாலும் இருந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்களே. புரியுதுங்களா? அது ரொம்ப ஒரு மக்கள் அவர் மக்களுடைய விருப்பத்திற்குரிய தலைவருங்க. மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவருங்க. தன் கூட போறது அண்ணனா நினைக்கிறாங்க அவர். புரியுதுங்களா? நீங்க இதெல்லாம் இந்த மாதிரி சீன் எல்லாம் போட்டு அங்க ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் போட்டு அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் கல நிலவரம். நிச்சயமா சார். இப்போ காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை திமுகவுடன் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க தாவேகா பக்கம் தான் வருவாங்க திரு விஜய். திமுக காங்கிரஸை விடவே விடாது. அவங்க காலில் சரணாகதி அடைஞ்சாகுது. காங்கிரஸ் கூட்டணி பொறுத்துக்கு ஸ்டாலின் தேர்தல். ஏன்னா காங்கிரஸ் வெளியே போனால் நம்ம படுதோல்வியை சந்திப்போம் ஸ்டாலின் பயப்படுறாரு. காங்கிரஸ் வெளியே போயிட்டு அந்த மதச்சார்பற்ற முகம் திமுக கிடைக்காத போயிடும். சிறுபான்மை மக்கள் ஓட்டெல்லாம் அவங்க எதோ யோசிக்கிறாங்க, காங்கிரஸ் திமுக கூட இருந்தால் கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா காங்கிரஸ் வேட்பாளர்களை அப்படி ஒரு வேளை கூட்டணி அமைஞ்சா திமுக தோக்கடிக்கும். திமுகவும் காங்கிரஸும் எண்ணெயும் தண்ணியுமா தான் இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரலை. சரிங்களா? ஒருவேளை நடக்காது. ஒருவேளை நடந்தால் திமுக வெற்றி பெற்றால் நிச்சயமா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட காங்கிரஸுக்கு சமாதி கட்டுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலையோ எந்த இதுலையும் இவங்களோட கூட்டணியும் இருக்காது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு திமுக காங்கிரஸை வெற்றி செய்து காத்து நிற்குது. இந்த சதி வலைக்குள்ள காங்கிரஸ் சிக்கக்கூடாது. பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையும் தாவேக்கா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் மீறி தான் தடைகளை மீறி பயணிக்கிற மாதிரி முன்ன போய்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த கூட்டணி கட்சி எந்த கட்சிகளுமே போய் வரல, இப்போ வரைக்கும் வரல. மித்த எல்லா கட்சிகளும் அலைன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? அப்போ தனியாக தான் அந்த தேர்தலை எதிர்கொள்ள போதா? மக்களோட கூட்டணி பண்ண வேண்டியது தான். கல்லாப்பேட்டி கூட்டணி எல்லாம் அமைஞ்சிட்டாங்க. எல்லாம் பொட்டி பணம் எல்லாம் திருடெல்லாம் ஒன்றாயிட்டான். அது பார்க்கலாம். புரியுதுங்களா? ஒருத்தன் காரி துப்பிக்கணும் தான் எல்லாருமே. இவன் அவனை துப்புவான், அவன் இவனை துப்புவான், மாறி மாறி எல்லாம் தொடச்சிக்கிட்டு நிற்கிறானுங்க. இதெல்லாம் அரசியல் மொத்தத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு ஒரு நடுநிலைமையான ஒரு ஆள்னா தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஓட்டு கன்வெர்ட் ஆகுறீங்க. நிச்சயமா வராங்க. ரெண்டு பேரும் நிச்சயமா வராங்க. இதெல்லாம் இவங்க பேசுறதால அவருக்கு எந்த விதமான பாதிப்பு வராதுங்க. எந்த விதமான பாதிப்பு வராதுங்க.
நிச்சயமாக மக்கள் அவருக்கான வாக்கு அளிப்பாங்க. இப்போ கூட ஒரு சர்வே ஒன்று வந்திருக்குது, துக்கில் ஏதோ சரி ஒரு சர்வே ஒன்று வந்திருக்குது. தென் மாவட்டங்களில் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது, நம்பர் 1. புரியுதுங்களா? அதனால் அதுக்கு தான் இவங்க இந்த மாதிரி சதி வலைகள்லாம் பின்னுறாங்க. இது எதுலையும் அவங்க வெற்றி பெற முடியாது. நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.